OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிற 180 அப்படிங்கிற ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபில்ம். ஒன் எயிட்டி டிகிரி அது மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். 180 அதான் படம். இது என்னன்னா கொஞ்சம் ஒரு ஆவரேஜான மூவி தான். ரேட்டிங் வந்து லெஸ் தென் ஆல்மோஸ்ட் 5 கிட்ட தான் வருது ரேட்டிங். என்னென்னா சிம்பிள். இந்த படத்துலேருந்து ஒரு பாடம் நம்ம கற்றுக்கணும். இந்த ரோட்டில் போகும்போது நம்ம காரில் போவோம், பைக்கில் போவோம், நடந்து போவோம், எவனோ ஒருத்தர் இடிச்சிடுவோம். இதெல்லாம் வந்து சைலண்ட்டாக மன்னிச்சு விட்டுட்டு போயிடணும். நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமான்னு இறங்கினோம்னா நம்மளுடைய வாழ்க்கையே வீணா போயிடும்ன்றதுக்கான படம் தான் இது. சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு வில்லங்கமான ஏரியா அது. சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் கரடமுடான ஏரியா அது. அங்கே வந்து கதாநாயகன், அந்த கதாநாயகி, அவங்க பிளாக், அவங்க பையன் ஒருத்தர் குட்டி பையனை வந்து இவர் வந்து ஒரு சின்ன ஃபுட்டு ஒன்று ஹோட்டல் மாதிரி நடத்துகிறார். சின்ன ஹோட்டல் ஒன்று, இந்த பர்கர் கண்ட மாதிரி. அந்த அம்மா இங்கே ஒர்க் பண்ணுது. இந்த பையன் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண போகிறாரு. காரில் போகும்போது ஒருத்தன் வந்து இடிச்சிட்றான். அவன் யாருன்னா அந்த ஏரியாவில் இருக்க பெரிய அப்பாட்டக்கரன் மாஃபியா. அவன் வேலையே வந்து பெரிய கேரேஜ் வச்சுருக்கான். பழைய கார்லாம் வாங்குறான்ற பேர் வழியில் ரவுடி மாமூல் வாங்குறது, கரெக்டாக பண்ணுறது. எவன்லாம் ஒத்து வரலையோ தக்ஸ் இவன்லாம் ரூபா கொடுத்தா கூலிப்படை கும்பல் தலைவன். அவன் என்ன பண்ணுறது, இப்போ பெரிய யார்டு எடுத்து வச்சுன்னு 500-600 பழைய கார்லாம் இருக்குது. அந்த கார் என்ன பண்ண ஸ்க்ராட்ச் மண்ணி அது இரும்பு தகடாக விற்கிறானுங்கள்ல, எவனை அவனை தேவையில்ல பிடிச்சி அடிச்சு போட்டு சாவடிச்சிட்டு காருக்குள்ளே போட்டு அந்த காரை அப்படியே க்ரஷ் பண்ணி தூளாக்கி தகர்த்து வித்துறான். அப்படிப்பட்ட அப்பாட்டக்கர் ரவுடி பையன். அவனுடைய ஆட்களை போய் ஒரு காரில் அடிப்பானா, இவன் இடிச்சிட்டு போய் இவன் பாட்டு சைலண்டாக தான் போயிருக்கலாம். அவனை இறங்கி ஏன்டா ஆயிடுச்சேன்னு கேட்க, நீ தான்டா ஆயிடுச்சேன்னு அவன் சொல்ல, ஒன்று மாற்றி சண்டையாகி அவன் துப்பாக்கியில் சுட இந்த குழந்தை மேலே பட்டுடும். பையன் வந்து பெரிய அடிபட்டுறான். உயிருக்கு போராடுற நிலையில் பையன் போயிடுறான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. பையன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அவன் போலீஸில் பார்த்தா அவன் நம்பூர் போலீஸ் மாதிரியே போல இருக்கு. அங்கேயும் அவன் ஒரு லேடி அதில் எப்படி நல்ல போலீஸாக ஆம்பளை போலீஸ் அவனுக்கு ரூபாய் வாங்கிக்கின்னு அந்த ஃபைலை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு வேலை செஞ்சு கிடறான். அப்போ இவனால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜில் அவன் என்ன பண்ணுறான், சட்டத்தை இவனே கையில் எடுத்துக்கிட்டு அவனை பழி வாங்கணும்னு போகிறான். பழி வாங்கணும்னு போகிறது என்ன நடக்குது, பழி வாங்கினானா அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னங்கிறது தான் படம். அந்த குழந்தை கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அதை வந்து அவன் நடித்து ரொம்ப ஸ்லோ மூவிங்க அது படம். கதாநாயகெல்லாம் பறந்து அடிக்கிறது அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ் ஆம்பளை எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவானோ, பொம்பளை அவனை புரிஞ்சிக்காது. உன்னால் தான் என் பையனுக்கு இதாகிடுச்சு, எங்களோட பேசுகிற வழி வச்சுக்காதன்ட்டும். அவன் பொண்டாட்டியும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. நான் எந்த தப்பும் பண்ணலை, உனக்கு கோபம் அதிகம், உன் கோபத்தினால தான் ஏற்கனவே பல பிரச்சனை நடந்திருக்கு. நீ பண்ண தப்புக்கு ஏற்கனவே சண்டையில் ஒருத்தனப்பா அடிச்சுட்டு இருப்பான். நீ பண்ண தப்புக்காக உன் தம்பி போய் ஜெயிலில் இருந்துட்டு வந்தான், மறந்துட்டியா நீ? இதை மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்காக என் பையனை இது மாதிரி பண்ணிட்டான், நான் சும்மா இருக்க முடியுமான்னு கேட்பான். அவன் என்ன பண்ண முடியும், பையனை எழுந்துட்டு உட்காந்து கிடக்குறாமேன்னு அவ சொல்ல புருஷன் பொண்டாட்டிகளை தகரான். போலீஸ் சப்போர்ட் பண்ணலை. செயல் வெறுத்து போயிடுங்க. நம்மலாம் போலீஸுக்கு பயந்தவங்க, சட்டத்துக்கு பயந்தவங்க, நம்ம யாரை தெரியும் ரெக்கமெண்டேஷனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு அபலை ஆணுடைய வாழ்க்கை தான் அது. படம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஸ்டேஜில் வந்துங்க அந்த சீன் ரொம்ப பியூட்டிஃபுல் சீன். இவன் என்ன பண்ணுவான், போய் துப்பாக்கிலாம் எடுத்துன்னு போயிட்டு ஏதோ சில வேலைகள்லாம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்டாட்டி தூங்கிட்டு இருப்பான். பையன் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. பையன் அப்படியே அந்த முடிஞ்சோன்னா ஒரு தந்தையாக என்னால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு நியூட் சீனாகவே காட்டுறான். அது அந்த சீன்லாம் கொஞ்சம் நியூடாக இருக்கும். அப்படியே ஷவரை திருப்பிட்டு சோர்ந்து போய் உட்காந்துருவான், தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு. இவன் திடீர்னு ஷவரில் சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா இவன் அப்படியே மயக்க போட்டு ஒன்றுமே அதாவது முடியாத ஒரு நிலை வருது தெரியுங்களா, சுய பச்சாதாபம், இயலாமை, அதெல்லாம் சேர்ந்து தண்ணியில் உட்காந்துருப்பான். இவன் ஒய்ஃபும் புருஷனுக்கு ஆதரவாக அதே ஷவரில் பக்கத்தில் போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் உட்காரும்போது ஷவர் 2 பேர் மேலேயும் விழும். அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், நீங்கள் அதை கேட்கணும். ஒரு இயலாமை இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும், கடவுளை பேசியும் பிரயோஜனம் இல்லை, மனிதர்களே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, மகனுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, இனி என்ன பண்ண முடியும், விதி அவ்வளோதானான்னு உட்கார்ற அந்த சீன் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. ஸோ கடைசியில் என்னாச்சு,
அவன் தன்னுடைய பையனுடைய இழப்புக்கு காரணமானவனை பழி தீர்த்தானா அப்படிங்கிறது தான் நார்மல் படம் தான் அது. ஆனால் அது எடுத்த விதம் படம் கொஞ்சம் ஸ்லோ மூவி, ஆனால் ரொம்ப நிதானமாக இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் மக்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக எடுத்த விதத்தில் இந்த படத்தை ஒரு ட்ரிப் பார்க்கலாம். நமக்கு போரில் அடிக்காது, நிதானமாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சுக்கின பாடம் என்னென்னா, இந்த படத்தில் ரோட்டில் ஏதாவது இடிச்சிட்டானா எவனும் பிளான் பண்ணி இடிக்க போகிறது கிடையாது. நம்மளை ஏதோ அஜாக்கிரதையாக ஓட்டின ஃபோன் பேசினே வந்திருப்பான், குடிச்சிட்டு வந்திருப்பான், இதை இடிச்சிட்டானா நன்றி வணக்கம்பா போப்பா, ரூபாய் இன்சூரன்ஸில் பணத்தை கட்டிட்டு கார் ரிப்பேர் பண்ணிக்கணும், பைக்கை ரிப்பேர் பண்ணிக்கணும், சண்டை போடுற வேலை வேணான்றத இந்த படம் நம்ம எனக்கு மட்டுமே இல்லை எல்லாருக்கும் சொல்கிற பாடம் அதுதான். அதுக்காகவே இந்த படத்தை ஒற்றி பாருங்கள், யூ வில் லைக் இட். இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திக்கிறேன். டில் தென் see you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.